வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துவதும் ஆஃபர்லாட் தமிழ் சேனல். இன்னைக்கு மார்ச் 6 வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு பூ மார்க்கெட்ல மல்லிகைப்பூவோட விலை கிடுகிடுன்னு உயர்ந்திருக்குங்க. கூடவே கனகாம்பரம், முல்லை, சாமந்தி பூக்களோட விலையுமே அதிகரிச்சிருச்சு. ரோஜா பூக்களோட விலையுமே அதிகமாக தான் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு நீங்க பூ வாங்குறதுக்கு பிளான் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் பட்ஜெட் அதிகமாகவே செலவாகும். அதுக்கு தகுந்த மாதிரி உங்க பட்ஜெட்டை நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு மல்லிகைப்பூ கிலோ 600 ரூபாயா விலை உயர்ந்திருக்கு. சிவப்பு ரோஜா ஒரு கட்டு 220 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. முல்லைப்பூ கிலோ 500 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. ஜாதி மல்லி கிலோ 450 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கனகாம்பரம் கிலோ 850 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சாமந்தி மஞ்சள் கிலோ 250 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சாமந்தி வெள்ளை கிலோ 250 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பன்னீர் ரோஜா கிலோ 180 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பெங்களூர் ரோஜா கிலோ 350 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சம்மங்கிப்பூ கிலோ 200 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. அரளிப்பூ கிலோ 300 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. செண்டு மல்லி கிலோ 150 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. தாமரைப்பூ 30 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. துளசி ஒரு கட்டு 30 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. மறிக்கொழுந்து கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்குங்க. பூக்களோட விலைகள் நேற்று நல்லாவே குறைஞ்சிருந்துச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வார கடைசி கூடவே மூர்த்த நாட்கள் அப்படிங்கிறதுனால பூக்களோட விலை ரொம்ப உயர்ந்துருச்சு. மல்லிகைப்பூ விலை மற்றும் மற்ற பூக்களோட விலை கிலோவுக்கு 100 ரூபாயிலிருந்து 150 ரூபா வரைக்குமே அதிகரிச்சிருக்குங்க. இன்னைக்கு நீங்கள் பூ வாங்க போகிறீங்கன்னா கட்டாயமாக உங்களுடைய பட்ஜெட் கொஞ்சம் அதிகமாகவே செலவாகும். மார்க்கெட்டுக்கு உள்ள கிலோ கணக்கில் பூக்களை வாங்கி வீட்டில் நீங்கள் கொஞ்சம் கெட்டிட்டீங்கன்னா உங்களால் பூக்களை கொஞ்சம் விலை குறைவாக வாங்க முடியுங்க. பூக்களை குறைவாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க மார்க்கெட்டுக்கு வெளியவே பூவாகவும் மாலையாகவும் கெட்டி வைக்கிறாங்க, அங்கேயே கூட வாங்கிக்கலாம். இதே மாதிரி இன்னைக்கு விலை குறைவாக கிடைக்கிற காய்கறிகள் மற்றும் பழங்களோட லிஸ்ட் நம்ம சேனலில் காலையிலேயே வீடியோவாக வெளிவந்துடும். அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க்கெட்டுக்கோ கடைக்கோ போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்னென்ன பொருட்கள் வாங்கினா லாபம் அப்படிங்கிற லிஸ்ட்டை தயார் பண்ணிட்டு போங்க. இதன் மூலம் தான் உங்களுடைய செலவுகளை குறைக்க முடியும். நன்றி, வணக்கம்.